ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் பார்க்கலாம். மூக்கரட்டை கீரை வைத்து ஒரு டேஸ்டி எம்மியான அட் த சேம் டைம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மூக்கரட்டை கீரை இன்றைக்கி நான் சூப் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஹெல்தி டேஸ்டி சூப்புக்கு நான் என்னென்ன செய்திருக்கேன், என்னென்ன போட்டு செய்திருக்கேன்னு தெரியும். கடைசி வரைக்கும் பார்த்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் இது சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இதற்கான செய்முறை விளக்கமெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சூப் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மூக்கரட்டை கீரை எடுத்துகிட்டு நல்லா இது ஒரு 1/2 hour கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு இப்போ கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேருக்கு. இது ஒரு பாத்திரம் வச்சு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுன்னு இருக்கேன். ஏன்னா இது நல்லா சூப்புன்றதுனால கொதித்து வரும்போது அது தண்ணி ரெடியூஸ் ஆகும், அப்படியே கம்மியாகி வரும். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்க்கும் போது பாருங்கள், நான் கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணி சேர்க்குறேன். அப்படியே அது நசுக்கி அப்படியே கையால் கொஞ்சம் பெசற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் நல்லா அது ஜூஸ் இறங்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி நசுக்கி விட்டு சேர்த்துன்னு இருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மிக்சர் ஜாரில் ஒரு சுற்றுனா கூட நல்லாயிருக்கும். ஆனால் இது இப்படி செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டே தனியாக, இதனுடைய டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். கொஞ்சமாக மூக்கரட்டை கீரை இல்லை, கொஞ்சமாக இது எங்கள் தோட்டத்திலேருந்து எடுத்தது. கொஞ்சமாக தான் இருக்குதுன்றவங்க நிறைய பேருக்கு செய்யும்போது மிக்சர் ஜாரில் ஒரு சுற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி என்கிட்ட அதிகமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கையால் அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து இது இப்போ நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க கொஞ்சம் நேரம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது அப்படியே கொதிக்கிட்டோம். நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் அந்த இதில் இறங்கட்டும் தண்ணியில். அதுக்குள்ளே ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா நீங்கள் இடித்தா கூட சரி, ஒரு 2 ஏலக்காய், கண்டிப்பாக ஏலக்காய் சேருங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு சின்ன இந்த மசாலா இடிக்கிறீங்களா, அதில் இடித்தாலும் சரி, இந்த மாதிரி குறைன்னு நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சுற்று பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்றி இந்த மாதிரி குறைன்னு இடித்த மாதிரி இருக்கணும். அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போது இந்த சூப் கொதிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சர் கழுவின தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு அது அப்படியே நல்லா கொதித்து அதனுடைய அந்த கீரையினுடைய அந்த மனம், அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம இது நல்லா கொதிக்க விடலாம். மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலன்னு கொதிக்கணும். கொதித்த பின்னாடி நம்ம கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா அது கொதித்து அது நல்லா மனம் வரும். பாருங்கள், அருமையாக இருக்கும் இந்த மனம். கண்டிப்பாக நீங்கள் மூக்கரட்டை கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக டெய்லி கேட்டு வாங்கி குடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சமாக இது ஆப்ஷன் தான், பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.